ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்ன அப்படின்னா கரெக்டாக 9:30 சாயந்தரம். ஆமாம். இந்த நேரத்தில் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எனக்கு வந்த கனவுங்க. ஆமாம், விடிய காத்தால ஒரு 1:30 2 மணி இருக்கும். ஆமாம், நள்ளிரவுன்னு சொல்லலாம். 2 மணிக்கு ஒரு பயங்கரமான கனவு. ஒரு யானை என்னை துரத்திட்டே வந்துச்சு பாருங்கள். ஒரு யானை, ஒரு எலிஃபெண்ட் சேசிங் தான். யானை துரத்துது எல்லா சந்துகளையும் நான் ஓடி ஓடி போகிறேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, முயற்சி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த யானையுடைய துரத்திட்டே வருது. எல்லா சந்திலும் பூந்துட்டு போகிறேன். அது அப்பவும் துரத்துது. கடைசி என்ன பண்ணிடுறேன்னு நான் தப்பிச்சிடுறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகும்போது திரும்பி பார்க்குற அந்த நேரத்தில் அந்த யானையை காணும். நான் தப்பிச்சிடுறேன் பாருங்கள். அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப யோசனை ஆகுது, என்ன இந்த மாதிரி ஒரு கனவு அப்படின்னு சொல்லி. ஒரு யானை நான் துரத்திட்டு வர்றது எனக்கு அது புரியல. அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரில. இப்போ ஏன் நான் அந்த வீடியோவை இதை நான் போடுறேன் அப்படின்னா, காலையிலேருந்து நடந்த மாற்றங்கள். ஆமாம், எத்தனையோ காரியங்கள் மாற்றங்கள் வந்ததை நான் பார்த்துதா, அப்போ அந்த கனவுக்கும் இப்போ நடந்த இந்த மாற்றங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்புறம் பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வருகிற எத்தனையோ கனவுகள் வாழ்க்கையில் வருகிற மாற்றங்களை ஏற்கனவே அது என்ன பண்ணுது அப்படின்னா முன்னறிவிக்குது பாருங்கள். அப்போ அந்த யானையை நான் துரத்திட்டு வந்து நான் தப்பிச்ச பாருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு புரியுது. ஏறக்குறைய ஒரு மாதம் 2 மாதங்களாக ஒரு பெரிய பேர்டன், ஒரு 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 பாரம் என்னை அழித்து கொண்டே இருந்தது, என்னை துரத்தி கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு காலையிலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்ததை நான் பார்த்த பாருங்கள். அப்போ அந்த மாற்றங்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த பாரத்துலேருந்து என்ன விடுவிச்சிச்சு. அப்போ அந்த கனவில் யானை துரத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தப்பிக்கிறேன். ஆமாம், அந்த நான் தப்பிக்கிறது தான் அதில் வந்து ஹைலைட். அப்போ இன்றைக்கி நடந்த மாற்றங்கள் அந்த பெரிய பிரச்சனை, அந்த பாரத்துலேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன வெளியில் கொண்டு வந்ததுங்க. அப்போ இப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அந்த கனவுக்கும் இன்றைக்கி நடந்த காரியத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சின்னா அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க, இக்னோர் பண்ணிடாதீங்க. அதில் நிச்சயமாக ஏதோ ஒரு அர்த்தம் அதில் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. அதனால் இன்னொரு வீடியோவில் கனவு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆவிக்குரிய உலகத்தோடு நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கனெக்ட் பண்ணுது. அப்போ கனவுகள் எல்லாமே சாதாரணமாக வருவது கிடையாது. பைபிளில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கனவுகள் வேறு. ஆனால் அதே நேரங்களில் சில கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற காரியத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து அது சிக்னலாக அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அது காண்பிக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு வருகிற கனவுகளை நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அதுக்கு ஏதாவது நிச்சயமாக ஒரு மீனிங் கட்டாயமாக இருக்கும். ஆமாம், அதனால் உங்களுக்கு வருகிற கனவுகளை மறந்துடாதீங்க. அதுக்கு அர்த்தத்தை தேட பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனத்தை அது கொடுக்குங்க. கட்டாயமாக இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்க போகிறேன்.